ஹாய் வணக்கம், நான் ஜெயின் ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் TANGEDCO அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இது என்ன போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அப்படின்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 18 வேக்கன்சிஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் அவைலபிளாக இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேறு ஆஃப்லைன் மோட் கிடையாது. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை சாஃப்ட் காப்பியோ நீங்கள் ஏதாவது அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி மோடு கிடையாது. ஆன்லைன் மோடு தான். ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 16th March, அதாவது 16/3/2021. 16ஆம் தேதி மார்ச் 2021 தான் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை. ஸோ இந்த அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் பொசிஷனில் நீங்கள் ப்ளேஸ் ஆனீங்க, செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் ஆஃப் பே என்னவாக இருக்கும் அப்படின்னா ₹56,300லேருந்து ₹1,78,000 வரைக்கும் உங்களுடைய லெவல் ஆஃப் பே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணணும், அதாவது அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16th March 2021. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதுக்கான கடைசி தேதி 16/3, அதாவது மார்ச் மாதம் 16ஆம் தேதி. அடுத்தது இதுக்கு அப்ளிகேஷனுக்கு, அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கனரா பேங்க், இந்தியன் பேங்க் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலியமாக ஃபீஸ் பே பண்ணலாம். அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 19th March 19/3/2021. ஸோ 16th March லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ளஸ் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸோ கொடுத்துடணும். அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் 19th March. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான தேதிகள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த ஏஜ் நான் சொல்லக்கூடிய வயசு ஆஸ் ஆன் 1/7/2021 படி இந்த ஏஜாக இருக்கணும். இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், அதாவது ஆஸ் ஆன் 1/7/2021. ஸோ இப்போ கேட்டகரியை பொறுத்து ஏஜ் லிமிட் மாறுபடுது. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசு. ஸோ 18 வயதுக்கு மேற்பட்டவராக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும். இப்போ அப்பர் ஏஜ் லிமிட்டில் பார்த்திங்கன்னா சில தளர்வுகள் அண்ட் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் SC, ST, MBC, BCO, BCM அண்ட் விடோஸ் ஆஃப் ஆல் கேஸ்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் மட்டும் 18 வயசாக இருக்கணும். இப்போ அதர் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு, அதாவது இப்போ SC, ST, MBC, BCO அண்ட் BCM இந்த கேட்டகரியில் வராத மிச்சம் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 30 வயசு தான் அப்பர் ஏஜ் லிமிட். 30 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 30 வயசாக இருக்கலாம், ஆனால் 30 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட்டு. அடுத்தது அதர் கேட்டகரி, அதாவது மேலே சொன்ன மாதிரி SC, ST, MBC, BCO, BCM இல்லாமல் அதர் கேண்டிடேட் பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன், டிசபிலிட்டி உள்ள பர்சன் அப்படின்னா உங்களுக்கு 40 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுவும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ 40 வயசாக இருக்கலாம், இல்லை 40 வயசுக்கு உட்பட்டிருக்கலாம். அதற்கு 40 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி அதர் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 48 வயசு உங்களுக்கு அப்பர் லிமிட், ஏஜ் லிமிட். ஸோ இதுதான் வயது வரம்புக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த வயது வரம்புக்குள் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதில் பார்த்திங்கன்னா CAக்கு
அப்படி இல்லைனா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஃபார் இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு, ஸோ ஒன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட், இந்த எக்ஸாமினேஷன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமினேஷன் அந்த இன்ஸ்டியூட்ஸ் கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷனை நீங்கள் ஃபைனலாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ 2 இன்ஸ்டியூட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லைனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுத்தில் முறைப்படி, அதாவது மேலே ஃபஸ்ட் இன்ஸ்டியூட்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், செகண்ட் இன்ஸ்டியூட்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இதுக்கான ஃபைனல் எக்ஸாமினேஷன் அவங்க கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொன்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இல்லாமல் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபைனலாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் தமிழில் நாலேஜ் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட் ஜாப் அப்படிங்கிறனால அங்கே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவும் வந்து கேட்டகரி படி ஃபீஸ் வந்து மாறுபடுது. ஸோ பிசிஓ, பிசிஎம், எம்பிசி, டிசி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோவா இருக்குன்னா ₹2000 ₹2000 உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான ஃபீஸாக இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு ₹1000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். நீங்கள் வந்து டிசபிலிட்டி உள்ள பர்சன் இல்லை டெஸ்டிடியூட் ஆஃப் விடோஸ் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1000 வந்து ஃபீஸாக இருக்கும், அப்ளிகேஷனுக்கான ஃபீஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இது இல்லாமல், அதாவது இந்த 2000 சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் ஜிஎஸ்டி அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகலாம். ஏன்னா அந்தந்த பர்டிகுலர் பேங்க்ஸ் மூலிமா நீங்கள் பே பண்ணும்போது ஸோ அந்த பேங்க் வந்து உங்களால் சர்வீஸ் சார்ஜ் பண்ணலாம், ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது வந்து அப்ளிகண்ட் அதை ஆகிய நம்ம தான் வந்து அதை பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து பண்ணிட்டாலே நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்ளை பண்ணணும், ஆன்லைன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதை பொறுத்து அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இப்போ உங்கள் கேட்டகரிக்கு ஏதாவது வந்து ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷில் நடக்கும். இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும்னா 2 hours வந்து நடக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். பார்ட் 2 வந்து CA/CMA ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 40 questions வரும் ஃபார் 40 marks. நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் வந்து 1/3. அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து 60 questions ஃபார் 60 marks. இதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர் வந்து 1/3. ஸோ இது இந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் அனெக்ஷராக கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப்ல லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அனெக்ஷர் 1ல் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுக்குற அந்த லிங்க்குக்கு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் வேலிட் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்குமே முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியாக இருக்கணும் முக்கியமாக. ஸோ இமெயிலை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணலைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணக்கூடிய ஒரு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்ஸ், பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட்டு, இயர் ஆஃப் பாசிங் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கையில் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன ரெடியாக வச்சுக்கணும், உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இது மூணுத்தையும் ஸ்கேன் பண்ணி JPG ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய கையெழுத்து அண்ட் உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது கட்டை விரல் ரேகை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி JPG ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில். அடுத்தது ஸ்கேன்டு காப்பி, எதோட காப்பி இருக்கணும்னா உங்களுடைய சர்டிஃபிகேட், அதாவது BCO, BCM, MBC, SC, SCA, ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா OC கேண்டிடேட்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை PDF ஃபார்மேட்டில் ரெடியாக வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த டெஸ்டியூட் விடோ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் PDF ஃபார்மேட்டில் உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்.
ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த போர்ட்டலுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ரொசீஜரை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க்கோட சலான் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஐடியை வச்சு தான் லாகின் பண்ணி தான் நீங்கள் அப்ளிகேஷன் போர்ட்டலில் போயிட்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் இடது கையோட கட்டை விரல் இம்ப்ரெஷன், ஃபோட்டோ, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது 3 ரொம்ப முக்கியம். இது 3 இல்லாமல் அப்ளை பண்ணுற, அதாவது ஆன்லைனில் சப்மிட் பண்ணப்படுற அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும், ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 ரொம்ப முக்கியம். அடுத்தது பேங்க் சலான், நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மூலிமா அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணலாம். வந்து இதில் வந்து என்ன பேங்க்ஸை கூட அவங்க டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா கனரா பேங்க், இந்தியன் பேங்க் இல்லைனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் சலான் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சலானை வந்து நீங்கள் அதாவது உங்களுக்கான சலான் வந்து சிஸ்டமே ஜெனரேட் பண்ணிவிடும். ஸோ ஜெனரேட் பண்ணும்போது நீ ஃபஸ்ட்டு எந்த பேங்க்னு சூஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கான சலான் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த உங்களுக்கு எந்த பேங்க் பக்கத்தில் இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ண பேங்க்குக்கு கிட்ட போய் நீங்கள் வந்து இதை பே பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து கேண்டிடேட் காப்பி ஒன்று, டான்ஜெட்கோ காப்பி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 2 காப்பீஸையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க கலெக்ட் பண்ணும்போது அவங்க பிரான்ச்சில் அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஜெட்கோ காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரடியாக கூப்பிடும்போது நீங்கள் இதை கையில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஃபீஸை வந்து இந்த மாதிரி மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும். வேறு மாதிரி நீங்கள் டிடி எடுத்து அனுப்புறது இல்லை வேறு மாதிரி மோட் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்களா, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சேவ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் PDF ஃபார்மேட்டில். இது வந்து எப்போ ஆகும்னா நீங்கள் நேரடியாக உங்களை கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் அதை அப்போ வந்து உங்கள் கையில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு யூசர் ஐடி லாகின் வந்து கொடுத்துருக்கறனால உங்களோட பர்டிகுலர் போர்ட்டலாக தான் அது இருக்கும், உங்களோட டேஷ்போர்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஹார்ட் காப்பி உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. சப்போஸ் இந்த வேலையில் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸாம் இருக்கும், லாஸ்ட் டேட்ஸ் என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி என்ன, இப்படிப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, கேள்விகள் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க ஒர்க்கிங் டேயில் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லேண்ட்லைன் நம்பர் அப்படிம்போது 04428522256 இல்லை இமெயில் ஐடி அப்படின்னா அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ சொன்ன வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் இல்லை வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிட்டி பத்தலை அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து அவங்கக்கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேட்டுட்டு எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிட்டாலோ இல்லை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதையும் மாற்ற முடியாது, ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளியராக ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட்ஸ், முக்கியமான டேட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இது 2க்கான லாஸ்ட் டேட் வந்து 16th March 2021. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 19th March 2021. ஸோ இந்த 2 டேட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட உடனடியாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்கூட்டியே வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டோம். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.